ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிளான கார சட்னி. இது தேவையான பொருள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா. நீங்கள் வேணும்னா மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், இல்லை காஞ்ச மிளகா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதனால தான் நம்ம காஞ்ச மிளகா சேர்க்குறோம். இப்போ இந்த பொருளெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இது எப்படி கட் பண்ணலான்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். ஆனியனையும் பெரிய சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் டொமேட்டோ தக்காளியுமே ரொம்ப பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். இஞ்சி நீங்கள் சீவி வச்சுக்கிட்டால் போதும், கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் மிளகா காம்பு கிள்ளி வச்சுக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை டேரெக்டாக உப்பு போட்டு அப்படியும் சாப்பிட்றலாம். இல்லை எங்களுக்கு பச்சை வாசனை பிடிக்காதுன்றவங்க நீங்கள் அதை தாளித்து கொதிக்க வச்சும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிட்டு, கடுகு நம்ம எதுக்கு போடுறோன்னா அது நல்லா பொரிஞ்சிருச்சான்னு பார்க்க தான். கடுகு போட்டுக்கிட்டு அது பொரியிற வரலாம் வெயிட் பண்ணிட்டு நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். அது பொரியிற வரலாம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம அப்படியே நுணுக்கியும் சேர்க்கலாம், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். அப்படியே சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், நுணுக்கி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் நம்ம சட்னியில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க உப்பு நல்லா போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சட்னி இந்த தாளிப்பு நம்ம வச்சதில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கொஞ்சம் கொதி வர வரலாம் வெயிட் பண்ணிட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த டெக்ஸ்சர் மாறாமல் கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இதில். அதாவது நீங்கள் கொஞ்சோண்டு தான் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இது அப்படியே நமக்கு ஒரு கட்டியான பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொதி வர வரலாம் வெயிட் பண்ணலாம். கொதி வந்த உடனே இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்ற போகிறோம். அவ்வளோதான், நமக்கு இப்போ சட்னி ரெடி. இப்போ நம்ம இது தோசை இட்லி ரெண்டுத்துக்குமே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்பி நீங்கள் செய்யலாம். நான் இப்போ தோசைக்கு வச்சு சாப்பிட்றேன். நிஜமாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.